ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இங்கே நியூஸ் சேனல். ஆக்சுவலாக அன்றைக்கி எல்லாரும் மார்க்கெட்டை பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும்போது ஒரு ஃப்ளாட் ரேஞ்ச், அந்த ரேஞ்சில் பாசிட்டிவில் ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலாக அன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் நெகட்டிவ் அப்டேட் நிறைய இருந்துச்சு. இந்த கோட்டக் மஹிந்திரா பேங்க் குறித்தான அப்டேட்டு. கோட்டக் மஹிந்திரா அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நியர்லி 15% அடித்தாங்க. நேற்று வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐஎஸ் அதிகமாக விற்றுருந்தாங்க. கிட்டத்தட்ட 2511 கோடிக்கு விற்றுருந்தாங்க. டிஎஸ் வந்து 3809 கோடிக்கு வாங்கியிருந்தாங்க. எஃப்ஐஎஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டினியூஸ் செல்லிங் தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு 3 மணி டைம் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஏற்றிருக்காங்க. சென்செக்ஸ் வந்து 500 பாயிண்ட்ஸோ, நிஃப்டி ஒரு 150 பாயிண்ட்ஸ் எப்போ அந்த ரேஞ்சில் பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிருக்கு. இது வந்து மார்க்கெட் டேட்டா அன்னைக்குள்ளது. ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி கோட்டக் மஹிந்திரா பேங்க். ஆக்சுவலாக அந்த கோட்டக் மஹிந்திரா பேங்க் ஷேரில் வந்து நேற்று ஒரு அப்டேட் வந்திருந்து. ஆக்சுவலாக நியூ கஸ்டமர்ஸை அவங்களோட டிஜிட்டல் ஆப் மூலமாட்டு நீங்கள் சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ தடை விதிச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நியூ கிரெடிட் கார்ட்ஸையும் கஸ்டமர்ஸுக்கு இஷ்யூ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் வந்து ஆர்பிஐ பாஸ் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் இன்றைக்கி அந்த ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15% வந்து அடிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக 1842 ரூபா இருந்த ஷேர் வந்து இன்றைக்கி 1600 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஆக்சுவலாக இது மூலமாட்டு பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் 240 ரூபா கிட்ட வாஷ் அவுட் ஆகிருக்கு. இது மூலமாட்டு இன்வெஸ்டர்ஸுக்கு, அதாவது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ப்ளஸ் வந்து இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் லாஸ் ஆனாலும் இந்த உதய் கோட்டக் இருக்கிறார்ல, இவருக்கும் பயங்கரமாக லாஸ் ஆகிருக்கு. அவர் ஒரே நாளில் 12,305 கோடியே இழந்திருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவர் கைவசம் 51 கோடியே 10,27,100 ஷேர் அவர் ஹோல்ட் பண்ணுறாரு. நியரி 25.17% ஸ்டேக் வந்து இந்த கம்பெனியில் அவர் கைவசம் தான் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் சொன்ன குவான்டிட்டியை 240 மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12,305 கோடியை ஒரே நாளில் அவர் இழந்திருக்காரு. பட் இப்போ வந்து 10% தான் நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலாக உதய் கோட்டக் பார்த்தீங்கன்னா 12,305 கோடியை ஒரே நாளில் இழந்திருக்காரு. ஆக்சுவலாக அந்த கோட்டக் மஹிந்திரா குரூப்ங்கிறது ஃபினான்ஷியல், பர்சனல் பேங்கிங், கார்பரேட் பேங்கிங், இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங், இன்சூரன்ஸ், வெல்த் அப்படி நிறைய பிஸ்னஸில் இருக்கிறாங்க. ஆனால் இந்த ஆர்பிஐயோட அந்த திடீர் தடையால் இந்த ஷேர் வந்து இன்றைக்கி ஒரு 52 வீக் லோவும், ஸ்டாக் வந்து லோவர் சர்க்கியூட்டும் அடிச்சிருக்கு. பட் இதெல்லாம் வந்து ஒரு டெம்பரவரி தான். ஆக்சுவலாக இதெல்லாம் ஒரு டெம்பரவரி தான். மேபி இனி அடுத்த இது 2-3 டேஸில் அவங்க வந்து மேலே தான் போகுது இந்த ஸ்டாக்லாம். ஸோ ஆனால் இது வந்து ஒரு வாய்ப்பாடு தான் பார்க்கணும் இன்வெஸ்டர்ஸுக்கு. ஆக்சுவலாக அந்த ஸ்டாக்கோட பிஇ பார்த்தீங்கன்னா 18 இருக்குது. ஆக்சுவலாக இதெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு தான் இன்வெஸ்டர்ஸுக்கு. ஒரே நாளில் 240 ரூபா இறங்கி நமக்கு ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குன்னா இந்த கோட்டக் மஹிந்திரா பேங்க்லாம் நீங்கள் ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிட்டு தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். இது வந்து கோட்டக் மஹிந்திரா பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோட்டக் மஹிந்திரா பேங்க் தரப்பில் வந்து அவங்க ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. ஆர்பிஐ பேன் பண்ணியிருந்தாங்கல்ல, அதனால இப்போ அவங்க ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நியூ கஸ்டமர்ஸ் தான் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்களோட எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸுக்கு எந்த வித சர்வீஸில் பிரச்சனைகள் இருக்காது, அது அப்படியே தான் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அவங்களோட ஐடி சிஸ்டம்ஸ், அந்த நியூ டெக்னாலஜி அடாப்ட் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து ரொம்பவே ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஆர்பிஐயோட ஒப்புதலை பெறுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த நியூ கஸ்டமர்ஸ் ஆன்போர்ட் பண்ணுறாங்களா, நியூ கஸ்டமர்ஸ் அது வந்து அந்த ஆப் மூலம் மட்டும் பண்ண மாட்டோம், அந்த பிரான்ச்சஸுக்கு நேரடியாக கஸ்டமர்ஸ் போய் நியூ கஸ்டமர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது அவங்களோட அஃபிஷியல் ப்ரெஸ் ரிலீஸில் சொல்லியிருக்காங்க. இது கோட்டக் மஹிந்திரா பேங்க்கில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி செக்மெண்ட்ஸில் வந்து அப்டேட்டு. ஐடிஸ் இன்னைக்கு 2% பாசிட்டிவ் ட்ரேட் ஆயிருந்து. ஆக்சுவலாக ஐடிஸோட அப்டேட் நேற்று நான் சொல்லிட்டேன். அவங்களோட ஹோட்டல் பிஸ்னஸ் வந்து விரைவில் டிமர்ஜ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட் நேற்று வந்துருந்து. அதை டீட்டெயில்ஸாக லாஸ்ட் வீடியோவில் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் யூனிலிவர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1% மேலே நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலாக ஹிந்துஸ்தான் யூனிலிவர் அப்டேட் வந்திருக்கு. நேற்று வந்து ரிசல்ட் சொல்லியிருந்தேன். ரிசல்ட்ஸில் அவங்களோட இந்த பியூட்டி, பர்சனல் கேர் அதில் வந்து அடி வாங்கியிருந்தாங்க. அந்த செக்மெண்ட்ஸில் அடி விழுந்ததுனால இன்றைக்கி அடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் வந்து அப்டேட் என்னன்னா, ஆக்சுவலாக கவர்மெண்ட் வந்து ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த போன்விட்டா வந்து நீங்கள் வந்து அந்த ப்ராடக்ட் அந்த ஹெல்த் செக்மெண்ட்ஸில் சேல் பண்ணக்கூடாது, அந்த லேபிள் வச்சு நீங்கள் சேல் பண்ணக்கூடாது. போன்விட்டா மட்டும் இல்லை, மற்ற நிறைய செக்மெண்ட்ஸ், சாஃப்ட் ட்ரிங்க்ஸு, கூல் ட்ரிங்க்ஸு, இந்த மாதிரி செக்டார் எல்லாமே ஹெல்த் லேபிள் யூஸ் பண்ணி நீங்கள் சேல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அப்டேட்டை கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ ஹார்லிக்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஹெல்த்துங்கிற லேபிளை எடுத்துகிட்டு இப்போ ஃபங்க்ஷனல் நியூட்ரிஷனல் ட்ரிங்க் அப்படிங்கிற லேபிளில் கொண்டு வராங்க. ஹெல்த்தை ரிமூவ் பண்ணிட்டு ஃபங்க்ஷனல் நியூட்ரிஷனல் ட்ரிங்க் அப்படிங்கிற லேபிளில் கொண்டு வராங்க. இது வந்து எஃப்எம்சிஜி செக்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதர் எஃப்எம்சிஜி செக்மெண்ட்ஸ், இந்த மசாலா செக்மெண்ட்ஸ், குறிப்பாட்டு இந்த FSSAI இது பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் ஃபுட்டு எந்த டைப் ஆஃப் ஃபுட்டாக இருக்கும், மசாலா சரி, நெக்ஸ்ட்டு ஆல் டைப் ஆஃப் ஃபுட் கேட்டகரி இதெல்லாமே செக் பண்ணுறது தான் அந்த ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோட வேலை. பட் இப்போ சில நாட்களாட்டு வர அப்டேட்ஸ் வச்சு பார்க்கும்போது இவங்கெல்லாம் தூங்கிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற இதுதான் எனக்கு வருது. ஏன்னா லோக்கல் சர்க்கிள்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து ஒரு ஆய்வு நடத்தியிருக்காங்க. அதில் 72% ஆஃப் த இந்தியன்ஸுக்கு வந்து இந்த அமைப்பு மேலே ஒரு நம்பிக்கைத்தன்மை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாட்டு ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன்,
இந்த டைப் ஆஃப் மசாலாவில் குறிப்பாட்டு MDH எவரெஸ்ட் மசாலாவில் வந்து எத்திலின் ஆக்சைடு அதிகமாக இருக்குது. இது மூலமாட்டு கேன்சர் வந்து பரவுற அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சிங்கப்பூர், ஹாங்காங் இவங்கெல்லாம் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து அங்கே தடை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோவில் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஆனால் இதை வந்து யார் கண்டுபிடிச்சிருக்கணும்? நம்ம இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுற ப்ராடக்ட்டை வந்து FSSAI இவங்க தான், ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இவங்க தான் கண்டுபிடிச்சிருக்கணும். ஆனால் இது அடுத்த நாட்டுக்காரன் கண்டுபிடிச்சி இது பண்ணுற அளவுக்கு இருக்காங்கன்னா இவங்கெல்லாம் தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ 72% ஆஃப் தி இந்தியன்ஸுக்கு வந்து இந்த அமைப்பு மேலே நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற அப்டேட்டை கொடுத்துருக்காங்க இந்த சர்வேல. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த செர்லாக் ஆக்சுவலாக அந்த ஹிந்துஸ்தான் யூனிலிவரோட ப்ராடக்ட் நெஸ்லேயோட ப்ராடக்ட் செர்லாக் வந்து பார்த்தீங்கன்னா அதில் அதிக அளவு சுகர் கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிற அப்டேட்டும் ரீசெண்டாக வந்திருந்து. ஸோ இந்த ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுக்கு மேலே 72% இந்தியன்ஸுக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற இந்த சர்வேல அப்டேட் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெஸ்லே இந்தியா அவங்களோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 27% மேலே பேருக்கு 934 கோடி பண்ணியிருக்காங்க. சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் 736 கோடி பண்ணியிருந்தாங்க. 27% மேலே பேருக்கு. நெக்ஸ்ட் அவங்களோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 5267.59 கோடி, 9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் 4830.53 கோடி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் சீக்வன்ஷியல் பேசிஸ்னால் முந்தின குவார்ட்டர் கூட கம்பேர் பண்ணுறது 42.4% வந்து நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 655.61 கோடி தான் முந்தின குவார்ட்டரில் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ 934 கோடி பண்ணியிருந்தாங்க. ரெவன்யூ பார்த்தீங்கன்னா குவார்டர் ஆன் குவார்ட்டரில் 14.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இயர் ஆன் இயரில் 9% தான் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. ஏன்னா நிதியாண்டு 24 வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ 5000 கோடிக்கு மேலே ரெவன்யூ பண்ணியிருக்காங்க. அதே முந்தின குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 4600 கோடி தான் பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 5267 கோடி பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து 14.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ சீக்வன்ஷியல் பேசிஸில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க 71 அந்த கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட எக்ஸ்பென்ஸை 71% கம்மி பண்ணியிருக்காங்க. 4.6 crore ஆட்டு கம்மி பண்ணியிருக்காங்க இந்த குவார்டர் எண்டிங்கில். அதே வந்து சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா அவங்க 14.26 கோடியாட்டு இருந்துச்சு. இப்போ வெறும் 4.06 கோடியாட்டு தான் இருக்குது அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அந்த சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் நெஸ்லே என்ன அப்டேட் கொடுத்துருக்காருன்னா இந்த சுரேஷ் நாராயணன் ஆக்சுவலாக அவங்களோட டொமஸ்டிக் சேல்ஸ் வந்து 5000 கோடியை தாண்டி இருக்கு இந்த குவார்டரில் அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதே ஒரு மைல் ஸ்டோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராடக்ட்ஸ் குறிப்பாட்டு அவங்களோட எல்லா ப்ராடக்ட்ஸுமே நல்ல ஒரு க்ரோத் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு டபுள் டிஜிட் க்ரோத்தை இந்த குவார்ட்டரில் காமிச்சிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெஸ்லே இந்தியாவும் டாக்டர் ரெட்டி லெபார்ட்ரிஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாயிண்ட் வெஞ்சூரில் வராங்க. இந்த ஜாயிண்ட் வெஞ்சூர் வந்து எப்போ ஆப்ரேஷனலுக்கு வரும்னா நிதியாண்டு 25 செகண்ட் குவார்ட்டரில் ஆப்ரேஷனலுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபினான்ஷியல் இயரில் பார்த்தீங்கன்னா கிட்கேட்டு இது எல்லாமே ஒரு ஸ்ட்ராங் க்ரோத் காமிச்சிருக்கு. நெக்ஸ்ட் அவங்களோட பிவரேஜ் பிஸ்னஸ் இதுவும் ஒரு ரோபஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்கேட் வந்து பார்த்தீங்கன்னா குளோபலி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் செகண்ட் லார்ஜஸ்ட் மார்க்கெட் இருக்குது அந்த கிட்கேட் ப்ராடக்ட்டுக்கு அப்படிங்கிற அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க நெஸ்லே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட நெஸ்ப்ரெஸோ அப்படிங்கிற ப்ராடக்ட்டை சேல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனாக இந்தியாவில் வந்து இந்த நிதியாண்டு 24 அதாவது 2024 எண்டுக்குள்ளே லான்ச் பண்ணணும். இந்த நெஸ்ப்ரெஸோ இந்த மிஷின் அண்ட் கேப்சூல் லைக் ப்ராடக்ட்டை வந்து இந்தியாவில் சேல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனாக நிதியாண்டு 24 இந்த 2024 லாஸ்ட்டுக்குள்ளே அதை அங்கே லான்ச் பண்ணணும் அப்படிங்கிற அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அவங்களோட போர்ட் டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 8.50 டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக தான் இவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க 1:10 அப்படிங்கிற பேசிஸில் ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது நெஸ்ட்லே மொத்த பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெஸ்ட்லே இப்போ இருக்கிற ஷேர் வேல்யூவில் நம்ம வாங்க முடியாது. மேபி கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம். இப்போதைக்கு நெஸ்ட்லேயில் வாய்ப்புகள் இல்லை. பட் அவங்களோட Q4 ரிசல்ட்ஸ் அப்டேட் நம்ம பார்த்தோம். இது நெஸ்லே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க சில அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்க கம்பெனி பக்கம் இருந்து. பிவரேஜஸ் செக்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த நெஸ்கேஃபே அப்படிங்கிற அந்த காஃபி பிராண்டு அது ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சிருக்கு. இந்த 7 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 மில்லியன் ஹவுஸ் ஹோல்ட் கிட்ட கொண்டு சேர்த்துருக்காங்க அந்த ப்ராடக்ட்ஸை இந்தியாவில் அக்ராஸ் இந்தியாவில் 30 மில்லியன் ஹவுஸ் ஹோல்டை கொண்டு சேர்த்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மில்க் ப்ராடக்ட் அண்ட் நியூட்ரிஷன் வந்து அதுலேயும் ஒரு ஸ்ட்ராங் க்ரோத் தான் இருந்திருக்கு. இந்த இன்ஃப்ளேஷன் ப்ரெஷர்லாம் தாண்டி அதில் ஒரு ஸ்ட்ராங் க்ரோத் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த டிஷ்ஷஸ் அதாவது ப்ரிப்பேர்ட் டிஷ்ஷஸ் அண்ட் குக்கிங் இதுலேயும் ஒரு ஸ்ட்ராங் க்ரோத் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த மேகி நூடுல்ஸ், மேகி மசாலா, மேஜிக் இதுலேயும் இந்தியாவுக்கு ஒரு லார்ஜஸ்ட் மார்க்கெட் இருக்குது இந்த டைப் ஆஃப் ப்ராடக்ட்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அவுட் ஆஃப் ஹோம் ப்ராடக்ட் குறிப்பாட்டு இந்த காமர்ஸ் இருக்குல்ல அதுவும் அவங்களோட ஓவரால் சேல்ஸில் 6.8% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த நெக்ஸ்ட் வந்து இந்த மேகி நூடுல்ஸு, சாஸஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அது அந்த ப்ராடக்ட்ஸுக்கெல்லாம் கீ மார்க்கெட்டாக அவங்க சொல்கிறது கனடா, US, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து,
சிங்கப்பூர் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கீ மார்க்கெட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த நெஸ்கேஃபே, சன்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூஸ் க்ரோத்தை தான் காமிச்சிட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு சிங்கப்பூர், தைவான் இதெல்லாமே அவங்களுக்கு ஒரு ட்ராக்ஷன் உள்ள மார்க்கெட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அவங்க கனடாவுக்கு ஃபஸ்ட் டைம் எக்ஸ்போர்ட்டும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நெஸ்ட்லேயே பொறுத்த வரைக்கும் ஓவரால் அப்டேட்ஸு. பார்த்தீங்கன்னா ஜூப்லியன் ஃபார்மோவா ஆக்சுவலாக இதில் வந்து யூஎஸ்எஃப்டி ஆடிட் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட ரேடியோ ஃபார்மாசிட்டிக்கல் மேனுஃபேக்சர் ஃபெசிலிட்டி கனடாவில் இருக்கிற ஃபெசிலிட்டியில் ஆடிட் பண்ணியிருந்தாங்க. 5 அப்சர்வேஷன் இஷ்யூ பண்ணிட்டு போயிருக்காங்க. இது ஜூப்லியன் ஃபார்மோவாவில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாரத் ஃபோர்ஜ். ஸோ இது வந்து ஒரு டிஃபென்ஸ் பேஸ்டு கம்பெனி. ஸோ இவங்கள்ட்ட வந்து அப்டேட் என்னன்னா 5% இந்த ஷேர் வந்து இன்றைக்கி மேலே போயிருந்து எல்லாரும் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. காரணம் என்னென்னா போஃபா செக்யூரிட்டிஸ் இருக்காங்களே அவங்க வந்து டபுள் கிரேட் ரேட்டிங் கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி அந்த ஷேர் ப்ரைஸ் மேலே போயிருந்து. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட டார்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1450 ரூபா வரைக்கும் போகும் இந்த ஷேர் அப்படிங்கிற அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. இது வந்து பாரத் ஃபோர்ஜ் அதில் வந்து அப்டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிவிஸ் லெபார்ட்ரிஸ் இதில் வந்து அப்டேட். இவங்க வந்து ஒரு லாங் டேர்ம் சப்ளை அக்ரிமெண்ட் ஒரு கஸ்டமர்ஸ் கூட வராங்க. பட் அது எந்த கஸ்டமர்ஸ் அப்படின்னு அவங்க சொல்லலை, எந்த கஸ்டமர் கூட வராங்கன்னு அவங்க சொல்லலை. ஸோ லாங் டேர்ம் சப்ளை அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மூலமாட்டு அவங்களோட உற்பத்தி திறன் வந்து பாதிக்கும். நெக்ஸ்ட் வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 650 கோடியிலேருந்து 700 கோடி வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஒரு ஆப்ரேஷனல் ரவுண்டில் தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஜான்வரி 2027 இந்த காலகட்டத்துக்குள்ளே திஸ் மச் ஆஃப் அமௌண்ட் வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது டிவிஸ் லெபார்ட்டரிஸில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸில் வந்து அப்டேட்டு. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பியூர் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனியை வந்து 779 கோடி கொடுத்து 100% ஸ்டேக்கையும் அக்யூர் பண்ணுறாங்க. இதை அக்யூர் பண்ணி அவங்களோட ஹோலி ஓன் சப்சிடரியாட்டு வச்சுருப்பாங்க ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ். பியூர் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனியை 100% ஸ்டேக்கை அக்யூர் பண்ணுறாங்க ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸு. ஸோ இது வந்து அவங்களோட ஹோலி ஓன் சப்சிடரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி அவங்கள்ட்ட வந்து அப்டேட். இப்போ ஷேர் ஹோல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்விக்கி அப்படிங்கிற கம்பெனியில் ஷேர் ஹோல்டர்ஸ் க்ரீன் லைட் காமிச்சிருக்காங்க அவங்களோட ஐபிஓக்கு. கிட்டத்தட்ட $1.2 பில்லியன் வந்து அவங்க ஐபிஓ வர போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்கு அவங்களோட அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து க்ரீன் லைட் காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பெங்களூர் பேஸ் கம்பெனி பார்த்தீங்கன்னா 3750 கோடி வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ மூலமாட்டும், நெக்ஸ்ட் 6664 கோடி வந்து ஆஃபர் ஃபார் சேல் மூலமாட்டும் ஃபண்ட்ரைஸ் பண்ண பிளானில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த 750 கோடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐபிஓவில் 750 கோடி வந்து ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்விக்கி கொடுத்த அப்டேட்ஸு. ஆக்சுவலாக மணி கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு எஸ்டிமேட் கொடுத்துருந்தாங்க மார்ச் 2022 ஸ்விக்கி வந்து ஒரு $1 பில்லியன் வேல்யூவில் ஒரு மெகா ஐபிஓ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போ இவங்க இந்த அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. இது ஸ்விக்கி கம்பெனியில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹியூண்டாய் மோட்டர்ஸில் வந்து அப்டேட்டு. ஹியூண்டாய் மோட்டர்ஸோட எக்ஸிக்யூட்டிவ் சேர்மன், அந்த குரூப்போட எக்ஸிக்யூட்டிவ் சேர்மன் வந்து யூசன் சிங் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு விசிட் பண்ணி அந்த அவங்க ஐபிஓ குறித்தான அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லோக்கலி ப்ரொடியூஸ் எலக்ட்ரிக் காரை வந்து இந்தியாவில் கொண்டு வராங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாஸ் ப்ரொடக்ஷன் ஆக்சுவலாக அவங்களோட ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் எஸ்யூவி மாடலை வந்து சென்னை பிளானில் 2024 எண்டில் வந்து அவங்க ப்ரொடக்ஷன் பண்ண இருக்கிறாங்க. அதுக்குள்ளே ப்ரொடக்ஷன் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2030 5 இவி மாடல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அவங்க வந்து நிறைய சேல்ஸ் நெட்வொர்க் ஹப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் அவங்களோட இந்த இவி சார்ஜிங் ஸ்டேஷன் வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. 2030 485 இவி சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்கும் அப்படிங்கிற அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த டிராஃப்ட் ரெடி ஹியரிங் ப்ராஸ்பெக்டக்ஸை இந்த மேலில் செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா கிட்ட சப்மிட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிதியாண்டு 25 தேர்ட் குவார்ட்டரில் வந்து அவங்க ஐபிஓ வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஹியூண்டாய் மோட்டர்ஸ் கொடுத்த அப்டேட்டு. மேபி இது கூடிய சீக்கிரம் வந்து அவங்க ஐபிஓ வர போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஹியூண்டாய் மோட்டர்ஸில் வந்து அப்டேட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா அதானி டோட்டல் கேஸில் வந்து அப்டேட். இவங்க பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபா கட்டியிருக்காங்க ரெகுலேட்டரி போர்டு. எந்த ரெகுலேட்டரி போர்டுனா பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் ரெகுலேட்டரி போர்டுக்கு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பைப்லைன் போடும்போது இந்த SEZ ஆக்டுக்கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கியிருக்காங்க. பட் இந்த பெட்ரோலியம் நேச்சுரல் கேஸ் ரெகுலேட்டரி போர்டுகிட்ட வந்து பர்மிஷன் வாங்கல. ஆக்சுவலாக இவங்க 2 பேர்த்துலையுமே பர்மிஷன் வாங்கணும். ஆனால் இவங்க அந்த SEZ அவங்கள்ட்ட மட்டும் பர்மிஷன் வாங்கினதுனால இவங்களுக்கு வந்து இப்போ இந்த 1 கோடி ரூபா வந்து ரெகுலேட்டரி போர்டில் கட்டியிருக்காங்க. இது அதானி டோட்டல் கேஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈஸ்மை ட்ரிப்பில் வந்து அப்டேட். இவங்க வந்து அதானி டிஜிட்டல் லேப்ஸ் அவங்களோட ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த டியூட்டி ஃப்ரீ ஷாப்பிங் பெனிஃபிட்டுக்காண்டி தான் இந்த பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலமாட்டு அவங்க வந்து 7 மேஜர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டு கூட ஒரு டைப் வச்சுருக்காங்க. குறிப்பாட்டு அமிர்ஸ்டார், அகமதாபாத், ஜெய்ப்பூர், லக்னோ, மங்களூரு, மும்பை, திருவனந்தபுரம் இந்த 7 மேஜர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டு கூட ஒரு டைப் வைக்கிறாங்க. ஸோ இது ஈஸ்மை ட்ரிப்பும் அதானி டிஜிட்டல் லேப்ஸும் ஒரு ஷாப்பிங் டியூட்டி ஃப்ரீ ஃபேக்ட்டுக்காண்டி இவங்க 2 பேருமே ஒரு டைப் வைக்கிறாங்க. இது வந்து அதானி குரூப்பும் நெக்ஸ்ட் ஈஸ்மை ட்ரிப்பில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸில் வந்து அப்டேட்டு. ரிலையன்ஸோட ஜியோ சினிமா வந்து ஹாலிவுட் மூவி அண்ட் டிவி ஷோ வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு நாள் ₹1 ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக
ஆக்சுவலாக அவங்க இப்போ என்ன கொடுத்துருக்க அப்டேட்னா அந்த லைவ் கிரிக்கெட் மேட்சஸ் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதில் எந்த வித தடங்களும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மாதத்துக்கு 29 ரூபா செலவில் நீங்கள் வந்து ஜியோ சினிமாவும் ஹாலிவுட் மூவி டிவி ஷோலாம் பார்க்கலாம். 4K குவாலிட்டியில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு காரணம் என்னன்னா அந்த நெட்ஃப்ளிக்ஸ் அமேசானுக்கு காம்பீட் பண்ணுறதுக்காண்டி தான் இவங்க அப்படி ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது ரிலையன்ஸ் குழுமத்தில் வந்து அப்டேட். ஜியோ சினிமா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹாலிவுட் மூவி டிவி ஷோஸ் எல்லாமே அதில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. வெறும் ₹1 ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது ரிலையன்ஸ் குழுமத்தில் வந்து அப்டேட்டு. மார்க்கெட்டில் எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா 2511 கோடிக்கு விற்றுருக்காங்க. டிஎஸ் வந்து 3809 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. இதுதான் எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா.